கல்யாணம் நடக்க போகிற சமயத்தில் எங்கள் போஸை காணும்னு வீட்டில் இருக்க எல்லாமே தேடுறாங்க. ஐயோ என் மகனை காணுமேனு எங்கள் ஈஸ்வரி கதிகலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. யார் இப்படி ஒரு காரியத்தை பண்ண, அவன் கல்யாணம் பிடிக்கலன்னு கிளம்பி போகிற ஆளே கிடையாதுன்னு சொல்லி இங்கே ஓன அழுக. தமிழ், ஏற்கனவே நீ தான் என் பிள்ளைக்கு கட்டாய திருமணத்தை பண்ணி வச்ச, நீ இல்லை இந்த மலருக்காக வேண்டி ஏதாச்சும் செஞ்சு தொலைச்சிட்டியான்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் எந்த விதமான அவசியமும் இல்லை. உங்கள் பையன் போஸ்ட் கல்யாணத்தை நிறுத்தணும்னு, அவன் யாரை கல்யாணம் பண்ணால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. மலரும் தென்னாவட்டானிக்கு இப்போ என்னென்னு தேடுறதுன்னு தெரியலேன்னு ஒரு பக்கம் பரபரப்பு வேற. ஒரு பக்கம் கருப்பு தேட, இன்னொரு பக்கம் சேது தேடன்னு மொத்த குடும்பமும் ரொம்ப பரபரப்பாக இருக்க, கல்யாண மண்டபத்தில் இப்படி என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பொண்ணோட அப்பாவான அந்த எம்எல்ஏ கேட்கவும் செய்கிறார். கல்யாணம் நின்று போச்சு, இதுக்கப்புறம் என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா? ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவ, இப்போ 2வது கல்யாணமும் நின்று போச்சுன்னா என் பொண்ணுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இங்கே சண்டை போடவும் செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, பூசு கிடச்சிருமா அப்படின்னு அங்கே ராஜாங்க சொல்ல, நல்ல நேரம் முடிய இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே பூசு எப்படி கிடைப்பான்? என் பொண்ணுக்கு இந்த இடத்துல கல்யாணம் நடந்தாகணும், என் குடும்ப மானத்தை நீங்கள் தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, உங்கள் மூத்த பையன் சேது, அதான் இந்த வீட்டோட பையன் இருக்கானே சேது, அவனுக்கு என் பொண்ணு காவியாவை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அவனுக்கு இப்போ தான் விவகாரத்து கேஸ் கோர்ட்டில் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சுதான் நானும் சொல்கிறேன், கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் மறுபடி விவகாரத்தை 2 பேரும் கொடுத்துக்கட்டும், நான் சொல்கிறது சரிதானே, பிடிக்காத ஒரு வாழ்க்கை, இப்போ எப்படி இருந்தாலும் உங்கள் பையன் சேதுவுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க தான் போகிறீங்க, ஏன் அது என் பொண்ணு காவியாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் கேட்க, எங்கள் ராஜாங்க யோசனையாகவே நிற்கிறாங்க. ஏன்னா ராஜாங்கத்துக்கு இதில் துளி கூட விருப்பம் இல்லை, என் குடும்ப மனத்தை நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நான் உறுதியாக நம்புறேன்னு அவரும் சொல்ல, இல்லை சேதுக்கு இந்த கல்யாணம் நடந்துடக்கூடாது அப்படின்னு அங்கே ஈஸ்வரி, சாமுத்திரி, தாமரை இப்படி எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்துட்டு நிற்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் என் போஸ், என் பையன் சேது எடுக்கிற முடிவு தானே அங்கே ராஜாங்க சொல்ல, எம்எல்ஏ பக்கத்தில் வராரு. அப்போ அவரும் வந்துட்டு காலில் விழுந்துடுறாரு டக்குன்னு. ஏன்னா இப்போ தான் பொண்ணு கல்யாணம் நடக்கணும், என்ன பண்ணுறீங்கன்னு சேது அவரை தூக்கி விட, நீங்கள் எப்படியாவது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது அப்படின்னு அங்கே நின்றுட்டு இருக்க தமிழ்ச்செல்வி சொல்ல, நீ யாருமா அப்படின்னு சொல்ல, இவருடைய மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டப்பூர்வமாக இப்போ வரைக்கும் நான் அவருடைய மனைவி, நான் அவர் பக்கத்தில் இங்கே உயிரோடு இருக்கும்போது ஏன் முன்னாடி என் கணவருக்கு எப்படி நீங்கள் அவர் விருப்பம் இல்லாமல் கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும்? நின்று போன கல்யாணம் நின்னதாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல, உங்கள் பொண்ணு அந்த போஸ்கிட்டேருந்து தப்பிச்சதான் நினச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. காவியா ரொம்ப கோவத்தோட, எங்கள் அப்பா முன்னாடியே எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா மட்டும் இல்லை, தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களை கேள்வி கேட்கறதுக்கான தகுதி எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே தமிழ்ச்செல்வி அந்த பொண்ணு காவியாவை திட்டிட்டு நிற்கும்போது, என் அப்பா சொன்ன மாதிரி இந்த இடத்துல என் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு அவங்க சொந்தத்திலே நல்ல மாப்பிள்ளையை பார்த்து உங்கள் பொண்ணு காவியாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு அங்கே ராஜாங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து சொல்ல, நான் எதுக்கு மாமா அமைதியாக இருக்கணும், இவர் பண்ண விஷயங்களை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாங்க. அப்போ தான் அந்த வீடியோவில் இங்கே போஸை கடத்திட்டு போனது வேறு யாரும் இல்லை, இந்த ஆளுதான்ற மாதிரி தெளிவாக இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, அப்போ தான் இங்கே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, இவருக்கு ஒன்றும் போஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த வீட்டில் தான் பொண்ணை வாழ வைக்கணும்னு அவர் நினைக்கல, இந்த வீட்டில் இருக்க உங்கள் பையன் சேதுவுக்கு தான் இங்கே கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும்னு அவர் நினைப்பு. ஆரம்பத்தில் போஸை இங்கே மருமகன் ஆகணும்னு முயற்சி பண்ணியிருந்தாலும் போஸு பேரில் எந்த சொத்தை பார்த்தும் இல்லை, 1 கோடி ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு நினச்சவர் அதுக்கப்புறமா பிளானை மாற்றி போட ஆரம்பிச்சிருக்காரு. மொத்த சொத்துக்கும் ஒரே வாரிசுனா அது இங்கே சேது தானே, அப்போ சேதுவுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த வீட்டில் அவர் ராணி மாதிரி இருப்பான்ற ஒரு எண்ணம், அதுக்கு தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவர் மாற்றிருக்காரு. என்னடா நிச்சயம் பண்ணது ஒருத்தனை, கல்யாணம் பண்ணிக்க போகிறது இன்னொருத்தனன்னு இங்கே நம்ம அவங்க கிட்ட போய் நிற்க முடியாது இல்லையா, அதனால தான் இப்படிப்பட்ட பிளானை அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜாங்கமே அதிர்ந்து போங்க, மொத்த பிளானே இவருடைய தான், உங்கள் பையனை வேறு யாரும் கடத்தலை, இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நின்றுட்டுருக்க ஈஸ்வரி வேகமாக போய் அவர் அந்த எம்எல்ஏவுடைய சட்டையை பிடிச்சு தரன்னு இழுத்து ரொம்ப சண்டை போடுறாங்க. இதுக்கு இடையில ஏன் புருஷனை எதுக்கு இங்கே கல்யாணம் பண்ணணும், அவரை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, இதை கேட்ட அம்மாச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, காவியாவுடைய கல்யாணம் போஸுடைய கல்யாணம்னு 2மே நிற்கிது. இந்த நேரத்தில் இங்கே தமிழ்ச்செல்வியும் காவியாவை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் அவங்க பண்ண எல்லா வேலைகளை பற்றியும் சபை முன்னாடி சொல்ல, அவங்க அத்தனை பேரும் அவமானப்பட்டு நிற்க, இப்போ போஸும் கடத்தப்பட்டிருக்கதை தெரிஞ்சு அவங்கள காப்பாற்றவும் செய்கிறாங்க. ஆனால் ஒரு வழியாக போஸ் காப்பாற்றப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கை இனி தனியாக தான் போக போகுது. மலரும் ஏற்றுக்க போகிறதில்ல, இனி காவியா மாதிரி இல்லை, காவியா மாதிரி இனி எந்த பொண்ணுங்க வந்தாலும் போஸை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, ஏன்னா அவனுடைய குணம் அப்படி.
மொத்தத்தில் ஈஸ்வரியோடைய மொத்த பிளானும் சொதப்பலாயிடுச்சு. 1,00,00,000 ரூபாயும் மொத்தமாக தன் கைக்கு வராமல் போக போயிடுச்சு. இப்படி எல்லா விஷயங்களும் ஈஸ்வரிக்கு எதிராகவே நடக்குது. ஆனால் இந்த தடவை நடந்தது தமிழ்ச்செல்வியால் இல்லை, போஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சா அந்த வீட்டு ஆளுங்க மூலமாக தான்.